தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா RFID கார்டோட டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது, அது எந்த மாடியூல் யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா MQ2 ஸ்மோக் சென்சாருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கோடிங்கில் வந்து எந்த நேரத்தில் நான் என்ன லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இல்லை நீங்கள் வந்து கோடிங் புதுசாக வந்து இப்போ தான் வரீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அதே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கோடிங் எல்லாம் புரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கோடிங்கை ஸ்கிப் பண்ணி பாருங்க. அதில் எந்த விஷயமே இல்லை. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கோடிங் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இந்த லைன் புரியல, இந்த லைனுக்கான மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா கோடிங்கில் மேக்ஸிமம் அந்த லைன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் கோடிங் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்காம என்ன பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட்டாக பார்க்குறப்போ அந்த கோடிங்கான லைன் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா MQ2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா MQ சீரிஸ். ப்ரீவியஸாக என்ன பண்ணிப்பேன், ஆல்கஹால் சென்சார், கார்பன் மோனாக்சைடு, அதே மாதிரி LPG கேஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிப்பேன் MQ சீரிஸ் சென்சார் தான் யூஸ் பண்ணிப்பேன். அப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுங்க MQ சீரிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் தான் இருக்கும். அந்த ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் என்னாகும், அந்த கேஸ் டிரெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ரெசிஸ்டர் வேல்யூ வந்து லோவாகும். லோவாகிறப்போ நமக்கு வந்து இன்ஸ்டிலாக 5 வோல்ட் வரும் கண்ட்ரோலருக்கு. அப்போ என்ன ஆகும், கேஸ் டிரெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கான்செப்ட்டில் எங்கே பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணலாம், ஆஃபீஸ்க்குள்ள உள்ள அவங்க வந்து ஸ்மோக் பண்ணாமல் உள்ளே வரணும் அப்படின்னா அவங்க ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பஸ்ஸை இன்டிமேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் பண்ணலாம். இல்லை ஆஃபீஸ் இல்லை மெயின் பப்ளிக் பிளேசஸில் வந்து ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் சென்சார் யூஸ் பண்ணி நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, நான் ப்ரீவியஸாக ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை ஆஸ் இன்க்ளூட் PIC.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்மோக் RB0 ஸ்மோக் சென்சார் என்ன பண்ணியிருக்கேன் RB0 வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து ஆஸ் டிஃபைன் RS/RD0, ஆஸ் டிஃபைன் RW/RD1. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் RD0லையும் RD1லையும் ஒரு பின் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் RD2. அப்போ RD2வில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய எனேபிள் பின் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே LCDக்கான பின்ஸு, LCD கமாண்ட் ஃபங்க்ஷனு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LCD டேட்டா ஃபங்க்ஷன். ஓகே, இது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதுக்கான LCD கமாண்டுக்கு LCD டேட்டா வந்து எப்படி நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கோடிங் லிங்க் என்ன பண்ணுங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோட லென்த்து தான் அதிகமாகும். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து LCD இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன், நான் 8 பிட் LCD இல்லை 4 பிட் LCD டிஸ்பிளே யூஸ் பண்ண போனோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து LCD டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு LCD டிஸ்பிளே ஒரு ஸ்ட்ரிங்காக டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு மெயின் டிஸ்பி = 0x01. அப்போ என்ன பண்ணுங்க ஒரே ஒரு பின் மட்டும் நான் இன்புட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் RB0ங்கிற பின். ஓகே, அடுத்து டிஸ்டி போர்டிங்கிறது என்ன பண்ணுங்க இன்ஸ்டால் நான் வந்து 2 பின்னையுமே 0 பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து LCDக்காக யூஸ் பண்ண போகிறேன். நான் எங்கே ஹை பண்ணணும் லோ பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன், நான் தான் கோடிங் மூலமாக சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து LCD யூனிட் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து 8 பிட் LCD வந்து நான் இன்ஸ்லைஸ் பண்ண போகிறேன், இல்லை 4 பிட் LCD வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணணும் இன்ஸ்லைஸ் பண்ணணும். அதுக்காக நான் இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 10 milliseconds வெயிட் பண்ணிட்டு MQ2 சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு போட்டு என்ன பண்ணுங்க அதை வந்து ஃபார் லூப் மூலமாக டேட்டாவை ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. _ delay _ MS 500 milliseconds நான் வெயிட் பண்ணிட்டு ஒவ்வொரு டேட்டாவை என்ன பண்ணுவோம் ஷிஃப்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 500 milliseconds வெயிட் பண்ணிட்டு அந்த டிஸ்பிளே வந்து கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணும் ஸ்மோக்குன்னு மட்டும் ப்ரிடிக்ட் பண்ணும். அப்போ ஸ்மோக் சென்சாரில் வந்து ரியல் டைமில் என்ன டேட்டா இருக்கோ அதை வந்து எனக்கு என்ன பண்ண பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் லாஜிக் சென்சார். அப்போ அதனால் என்ன இன்ஸ்டலாக 1ன்னு இருக்கும், டேட்டா டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா 0ன்னு அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் கோடிங்கை கம்பைல் பண்ணியிருக்கேன். கோடிங் வந்து கம்பைல் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். கோடிங் வந்து கம்பைலிங் வந்து டன் கம்பைலிங் பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஓப்பன் பண்ணிங்க. சிமுலேஷனில் வந்து நான் இப்போ சிமுலேஷன் அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா MQ2 சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதில் எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ என்ன பண்ணுங்க சுவிட்ச் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஏற்கனவே ப்ரெஸ் பண்ணிருந்துச்சு, இப்போ அதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா நம்ம ரியல் டைமில் வாங்குறது நெகட்டிவ் லாஜிக் சென்சார் அப்படிங்கும்போது நெகட்டிவ் லாஜிக் எனக்கு ஒர்க் ஆகுது, அப்போ எப்படி நான் வந்து ரியல் டைமில் நான் வந்து செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இங்கே டேரெக்டாகவே என்ன பண்ணுவேன் நெகட்டிவ் லாஜிக் சென்சாருக்காக புல் அப் கான்செப்ட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த புல் டவுன் கான்செப்ட்லாம் நீங்கள் வந்து ரியல் டைமில் போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே என்ன பண்ணிப்பாங்க சென்சாரில் இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் VCC கிரவுண்டு அவுட்புட் இதை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணால் போகும். VCC எடுத்து 5 வோல்ட்டும் கிரவுண்டு எடுத்து கிரவுண்ட்லையும் அவுட்புட் எடுத்து என்ன பண்ணலாம் நீங்கள் எந்த பின்னை இன்புட்டாக செட் பண்ணுறீங்களோ அந்த பின்னை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அப்படின்னா என்ன ஆகும் 0. இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன் 1. இப்போ இதில் எகைன் ப்ரெஸ் பண்ணால் 0. அப்போ நமக்கு என்ன ஆகுது சென்சர் வந்து பர்ஃபெக்டாக ஆகுது. இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.